ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வீட்டில் இருக்கக்கூடிய மூன்றே பொருளை வச்சு ஈஸியாக நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே சுவையில் ஒரு சொட்டு கூட நெய் இல்லாமல் இன்னைக்கு நம்ம மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைசூர் பாக் பண்றதுக்கு முக்கியமான மூலப்பொருள் வந்து கடலை மாவு தான். இந்த கடலை மாவு வந்து நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு கப்பை எடுத்துட்டு நான் வந்து அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். அதில் எதுனா டஸ்ட் இருந்தாக்க நம்மளுக்கு வந்து இதாகும். அதுக்காக நம்ம வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்க எந்த கப்பால மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ மாவு அதே கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறணும். இந்த எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாசனை இல்லாத எண்ணெய் எந்த எண்ணெயா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெயா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் விஸ்கு வச்சு. விஸ்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டில் கரண்டி இருக்கும், அந்த கரண்டியை வச்சு கூட, இல்லைனா ஒரு ஸ்பூன் இருக்கும், பெரிய ஸ்பூன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். நம்மளுக்கு கட்டிப்படாது இந்த மாவு, அதனால கவலைப்படாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கலக்கிறது தாங்க விஷயம், மற்றபடி இதில் வேலையே இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் மைசூர் பாக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் மைசூர் பாக்குனா ரொம்ப நேரம் ஆகும், நம்மளால செய்ய முடியாது, நெய் ஊற்றினா தான் செய்ய முடியும் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் இல்லை. 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் மைசூர் பாக்கு. அதுவும் துளி கூட நெய்யே இல்லாமல் உங்களுக்கு அந்த பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே சுவையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு முறை பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ரெசிபிக்கு வந்து ஸ்வீட் வந்து நம்ம சக்கரை தான், வெள்ளை சக்கரை, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை சக்கரை. ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்புன்ற வீதத்தில் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் கொஞ்சமே நல்லா இருக்கும். நான்ஸ்டிக்காக இருந்தாக்க நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும் மாதிரி, மற்ற பாத்திரத்தில் செஞ்சோன்னா அடி பிடிக்கும் போது நம்ம மைசூர் பாக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் இந்த நான்ஸ்டிக் சொல்கிறேன். நான்ஸ்டிக் இல்லாதவங்க கவலைப்பட வேணாம், இருக்கிற பாத்திரத்திலே வந்து தீயை வந்து குறைச்சி செஞ்சு நம்ம மைசூர் பாக்கு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சணும். பாகுனாக்க நம்ம வந்து ஒரு கம்பி பத அளவு, அந்த மாதிரி இந்த மாதிரி கையில் நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னாக்க ஒரு நூல் மாதிரி, ஒரே ஒரு நூல் வர்றது தான் ஒரு கம்பி பத அளவு. இந்த கிளிப்பிங்கை நான் வந்து எடுக்க மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் அப்படி தெரியல, கம்பி பதம் பார்க்க தெரியலனா இந்த மாதிரி நுரைச்சி நல்லா வெள்ளை வெள்ளையாக நுரைச்சி வருது இல்லையா, இதே கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மாவு நல்லா வெந்து வர்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும், அதுவே கரெக்டான பதம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செஞ்சாலுமே கரெக்டான பதமாக இருந்துச்சுன்னா நல்லா சுருண்டு அல்வா மாதிரி வரும், அதுவே கரெக்டான பதம்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்போதே மாவு நல்லா வெந்து வருது பாருங்கள். வெந்து வர்றது நம்மளுக்கு கண் கூட பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு நல்லா எண்ணெயோடு சேர்ந்து அந்த பாகோடு சேர்ந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படின்னாக்க நம்ம கரண்டியில் அப்படியே ஊற்றி பார்த்தோம்னாக்க மடிப்பாக நல்லா ரிப்பன் மாதிரி விழுந்ததுனாலே கரெக்டான பதம். இப்போ பாருங்க, சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்க, ஒட்டாமல் நல்லா திரண்டு வருதா, இதுவே கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில், இல்லைனா நீங்கள் கேக் டின்னு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் ஒரு சொட்டு கூட நெய் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, இதில் நம்ம ஊற்றலை, நம்ம ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு சொட்டு நெய் ஊற்றுறோம். நெய்யே இல்லைங்க அப்படின்னா கூட கவலை இல்லை, எண்ணெயை ஊற்றி நீங்கள் தடவிட்டு, கேக் ட்ரேவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தட்டாக இருந்தாலும் சரி, அதில் நல்லா தடவிட்டு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை வந்து தயார் பண்ண உடனே ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணிங்கனாலும் கெட்டிப்பட்டுரும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ரிப்பன் மாதிரி விழுகுது. நான் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஊற்றிடுங்க, ஏன்னா கொஞ்சம் காஞ்சாலும் இரும்பு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், அப்படியே மடிப்பாக விழுகுதா, இதுவே கரெக்டான பதம். நீங்கள் ஊற்றும் போதே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி நல்லா தட்டில் நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அது லேசாக ஆரங்குலையுமே நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு காற்று இடைவெளி இல்லாமல் நல்லா ஒரே சீராக அந்த மாவு நல்லா பரவி நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரமாவது நல்லா காய வைக்கணும். நல்லா கூலிங்காக ஆகிடணும். கொஞ்சம் கூட சூடு இருந்துச்சுனாலும் நம்ம தட்டும் போது அது விழுகாது. அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா ஆற வைக்கிறோம். நல்லா ஃபேன் காற்றுல வைப்பீங்களோ இல்லை வெளியில் வைப்பீங்களோ, எந்த காற்றுல வச்சு நீங்கள் காய வைப்பீங்களோ அதில் வச்சு நல்லா காய வச்சுருங்க. இப்போ இது நல்லா காஞ்ச பின்னாடி பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் தொட்டு பார்த்தேன், காஞ்சிருச்சு, ஆறிடுச்சு.
இப்போ வந்து லேசாக தட்டினோடனே மேலே 2 தட்டு தட்டினோடனே விழுந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். கரெக்டான பதம்னாதே நம்மளுக்கு வந்து அது வந்து விடுபட்டு வரும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு எடுக்க மாதிரி வரும். இப்போ பாருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு சொட்டு கூட நெய் இல்லாமல் பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே தரத்தோட அதே சுவையில் நம்ம எண்ணெய் மட்டுமே வச்சு நம்ம மைசூர் பாக்கு செஞ்சுருக்கோம். சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்தி வச்சு எவ்வளோ ஸ்மூத்தாக அறுக்கிறேன் பாருங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கரெக்டான பதத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை மைசூர் பாக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க, அசந்து போயிருவீங்க. உங்கள் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்டு ஆஹா சூப்பராக இருக்கே, பேக்கரியில் வாங்கின சுவை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு நம்ம பேக்கரியில் வாங்கின மாதிரி தான் இருக்குது, வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை. அதுவும் நெய் ஊற்றலைன்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்க. எப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் மாவு உள்ள. அதுதான் நம்மளுக்கு ஒரு சொட்டு கூட நெய் ஊற்றலைனாலும் அதே சுவையில் அதே மாதிரியே இருக்குது. இந்த மைசூர் பாக்கை நீங்களும் செஞ்சு அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.